வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி எண்ணெய் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு சிக்கன் செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவி. அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எந்த பாத்திரத்தில் சமைக்கிறோமோ அதுலேயே சிக்கனை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், போட்டுப்போம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கலாம். புதினா தலை கொஞ்சம் வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரே ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா, டேஸ்ட்டுக்காக, அதையும் போட்டுக்கலாம். தக்காளி சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு தக்காளி தான், அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடிசாக ஒரு 20 வெங்காயம் இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தயிர் ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் புளிஞ்சிக்கலாம். ஒரு 4-5 ட்ராப்ஸ் புளிஞ்சிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இது எல்லாம் போட்டு ஒன்றா கலக்கிக்குவோம். நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். அப்படியே மூடி ஊற வச்சிடலாம்ப்பா. சிக்கன் நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குப்பா. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஒன்றும் ஊற்றலை. நல்லா ஃபுல்லாக ஹையில் வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இதில் நல்லா தண்ணி விட்டு வரும். கொஞ்சம் நேரம் கிண்டலாம், கிண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம், நல்லா ஹையாக வச்சுருந்தோம். நல்லா தண்ணி விட்டு பாருங்கள். சிக்கன் சாப்பிடாதவங்க இருக்க மாட்டோம். அதில் ஆயில் இருக்கே, ரொம்ப ஆயில் போட்டு செய்யணுமே அப்படிங்கிறதுனால நிறையா பேர் அதை செஞ்சு சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா ஒரு 20 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு மூடி வச்சுருப்போம். மூடி வச்சுருந்ததுக்கப்புறம் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வெந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். நீங்கள் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நான் முழுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன்ல. நீங்கள் எல்லாம் ஒன்று இஞ்சி பூண்டு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும். தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம். எண்ணெய் இல்லாமல் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இது எப்படி வேணாலும் நம்ம நல்லா இன்னும் ட்ரையாக விட்டோம்னா இன்னும் நல்லா வறுவல் கொஞ்சம் நல்லா நம்ம சில்லியெல்லாம் சாப்பிட்றோம்ல அது மாதிரி இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கிரேவியாக வச்சுருக்கேன். இன்னும் கிரேவி வேணும்னா இது மாதிரி அரைச்சி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த 20 நிமிஷம் அவ்வளோதான், எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.